வணக்கம் நண்பர்களே. மனோஜுக்கு என்னாச்சு, மனோஜுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு அப்படின்றது தெரியல. விஜயா தீச்சட்டி ஏந்த போறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேதிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணியோட உண்மை எல்லாமே தெரிஞ்சு மனோஜும் விஜயாவும் வீட்டை விட்டு துரத்துற மாதிரி கனவு ஒன்று காண்றாங்க. மீனாவை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணும்போது வித்யா வீட்டுக்கு போறாங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மீனா தான் லவ்வரா நினைக்கிறாரு அப்படின்றது தெரியாம முத்து அவருக்கு லவ் ஐடியா எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாரு. இப்படிதான் அந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அரேபியன் அணி சேனல்ல போடுற வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வித்யா முத்துவோட போனை கடல்ல தூக்கி போடுறதுக்காக வேண்டி கிளம்பி போறா. அப்போ வித்யாவோட செப்பல் அருந்து போயிடுது. அந்த செப்பல முத்துவுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா பாட்டி கிட்ட போய் தைக்க போறா. செப்பல தச்சிட்டு இருக்கும்போது முத்துவோட போனை எடுத்து வீடியோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. செப்பல ஸ்டிச் பண்ணி முடிஞ்சதுமே பீச் போகிறதுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று கூப்பிடுறா. அப்போ கையில் இருக்கிற போனை பேக்ல போடுறப்போ அந்த போன் ஏற அவசரத்துல கீழே விழுந்துருது. அதை கூட அவ கண்டுக்காம வித்யா ஏறி போயிடுறா. எல்லாத்தையுமே அந்த தாத்தா நோட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போனை இவர் எடுத்து வச்சிருக்காரு. அந்த பொண்ணு திரும்ப கேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருப்பாரு. ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா வித்யாவுக்கு கால் பண்ணி அந்த போனை தூக்கி போட்டுட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகுக்குள்ள போனை தேடுறா. காணா. ஸோ உடனே என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணிட்ட கடல்ல தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு பொய்ய சொல்லிடுறா. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்றான்னா இப்பதான் ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு பெருமூச்சு ஒன்று விடுறா. கடையில பாத்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணிட்ட என்ன சொல்றான்னா வர நீ கடையை பாத்துக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் கடையில வேலை செய்யற ஒருத்தர் கடையை ஓபன் பண்ணனப்போ இந்த மஞ்சப்பை வாசல்ல இருந்துச்சு அப்படின்னு கொடுக்குறாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு வரைஞ்சு 3 முட்டை ஒன்று உள்ளுக்குள்ள இருக்குது. என்ன இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கடையில ஒர்க் பண்ற இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா அது செய்வன முட்டை அப்படின்னு சொல்ல மனோஜ் உடனே செய்வனியா அப்படின்னு ரொம்ப ரொம்ப பயப்படுறான். அப்போதான் மனோஜோட ஃப்ரெண்டு சரண் ராம் அங்க வர்றான். முட்டை அப்படின்னு கேட்கறான். அப்ப மனோஜ் என்ன சொல்றேன்னா எனக்கு யாரோ செய்வன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேட்டதுமே மனோஜோட ஃப்ரெண்டும் பயந்து போய் ஓடுறாரு. ப்ரோ நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். அவருக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரர்கிட்ட கூட்டிட்டு போறான் மனோஜோட ஃப்ரெண்டு. இங்கே இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்கே மீனா ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆர்டர் கேட்டுட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் மீனாவை எகெயின் அந்த பர்சன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. மீனாட்டா நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், உங்களை பார்த்துட்டு போன நேரம் தான் எனக்கு இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சது, நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். மீனா முறைச்சிட்டே லூஸாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் நிற்காம போயிடுறாங்க. ஜோசியர்கிட்ட மனோஜ் ரோஹிணி சரண்ராம் இவங்க 3 பேருமே விஷயத்தை சொல்கிறாங்க. ஜோசிகார் என்ன சொல்கிறாருன்னா இது செய்வனதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது பரிகாரமா நீயும் உன்னோட அம்மாவும் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம விரதம் இருக்கணும், அதுக்கப்புறம் 2 பேருமே தீச்சட்டி ஏந்தணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட மனோஜ் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்கறான். இதெல்லாம் செஞ்சாதான் செய்வன வேலை செய்யாது அப்படின்னு ஜோசியக்கார் சொல்றாரு. இப்படிதான் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. விஜயோட போன் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஷாக் அடிக்குது. இது தெரியாம என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி விஜயாவை பிடிக்க போறாங்க. அங்க வர மனோஜ் ரோஹிணியை பிடிக்க போறான். ஸ்ருதி இவங்களை பிடிக்க போறா. ஸ்ருதியை ரவி பிடிக்க வரான். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வில்லு பிலிம்ல வர சீன் மாதிரி ஒரே காமெடி சீனா மாறிடுச்சு. எல்லாருமே இந்த மாதிரி இருக்கிறத பத்தி மீனா என்ன பண்றாங்கன்னா விஜயாவோட கையில ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு அடிக்கிறா. அடிச்ச உடனே எல்லாருமே மொத்தமா கீழே விழுறாங்க. இப்படிதான் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோடு ஒரே காமெடியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.